இதில் இப்போ மொழிங்கிறது என்ன? மொழிங்கிறது எவனோ ஒரு கடவுள் யானைக்கு தந்தத்தை உடைச்சு என் நாட்டை வந்து எழுதி பண்ணலாம், அப்படியே மொழி உருவாகுது. இல்லை ஒரு அருவியில் ஒரு கை தண்ணி அள்ளி குடித்த உடனே எனக்கு மொழி ஊட்டெடுத்து பாய ஆரம்பிச்சுட்டாங்க. மொழி என்பது உலகத்தில் எந்த பிரதேசத்திலும் மனிதன் வாழ்ந்தபோது அவன் உருவாக்கி கொண்டது. காட்டுக்குள்ளே போகிறான், ஒரு பாம்பு ஓடுது. பாம்புங்கிற சொல்லு இலக்கியத்தின் மூலமாக பாடப்புத்தகங்களின் மூலமாக அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. ஒலிக்குறிப்பை எழுப்புறான், பாம்பு அப்படிங்கிறான். ஒரு பிரதேசத்துக்காரன் பாம்புங்கிறான், இன்னொரு பிரதேசத்துக்காரன் அரவங்கிறான், இன்னொரு பிரதேசத்துக்காரன் பணம்ங்கிறான், இன்னொரு பிரதேசத்துக்காரன் நாகம்ங்கிறான், ஸ்னேக்குங்கிறான், சாப்புங்கிறான், சர்ப்புங்கிறான், சர்ப்பம்ங்கிறான். ஸோ அவனவனுடைய தேவைக்கு தகுந்தமான உலகத்தில் இருக்கிற எல்லா மனித இனக்குழுக்களும் தங்களுடைய மொழியை உருவாக்கி கொண்டன. யானைன்னு ஒரு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், எலஃபண்ட். இப்போ யானைன்னு ஒரு சொல்லி ஏன் மாத்திரம் இந்த மொழிக்குள்ள ஏன் இல்லை? மலையாளத்தில் யானைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனை அப்படிம்பாங்க. ஆனை மேலே அம்பாரி. எலஃபண்ட். ஹாத்திங்கிறான் வடமொழியில். காத்துன்னா கை, கையையுடைய விலங்கு ஹாத்தி. தமிழன் புறநானூற்றில் 320வது பாடல், வீரை வழியினார் பாடல். அவர் சொல்றாரு, கைமா வேட்டுவன், கையையுடைய மா, கையையுடைய விலங்கு, ஆகவே கைமா. அவன் ஹாத்திங்கிறான். அப்புறம் யானைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு சொல் வந்து நால்வாய், நாலுகின்ற வாய். நாலுகின்றன தொங்குகின்றன அர்த்தம். தொங்குகின்ற வாயையுடைய விலங்கு, ஆகவே நால்வாய். அப்புறம் யானை போறாதா, நமக்கு கைமா போறாதா, நால்வாய் போறாதா? வாரணம். கருமையாக இருக்கிறதுனால கரி, பெண்பாலுக்கு கரிணி, வேகம், குஞ்சரம், போதகம். இதெல்லாம் மனிதன் புலங்கிற சொல் தானே. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்குவோம். எங்கள் ஊரில் தெண்டல்னு ஒரு சொல் இருந்தது. இப்போ அந்த சொல்லை பயன்படுத்துவார்கள். தேவநாய பாவான அந்த தெண்டல்ங்கிற குறிப்பிடுறாரு. எனக்கு தெண்டல், அப்புறம் வக்கா அப்படின்னு ஒரு சொல்லு, அதுதான் ஓணம், அதுதான் ஓந்தி, அதுதான் ஓதி, அதுதான் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா உடக்கா, உடக்காயி. இந்த உடக்கான்னு நீங்கள் நாச்சிநாட்டில் போய் சொன்னீங்கன்னா என்ன எடக்காடு கேட்பான். உங்கள்கிட்ட ஓணான்னு ஓந்தின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு மொழி பேசுகிற இங்கே 800 கிலோமீட்டர் லென்த்து, 400 கிலோமீட்டர் விட்டு, இந்த பிரதேசத்துக்குள்ளேயே ஒரு பொருளை குறிப்பதற்கு பல சொற்கள். இப்படித்தான் மொழிகள் உருவாகுது. ஆயிரக்கணக்கான மொழிகள் உருவாகியுள்ளது. இந்த சொற்களை கொண்டு, இந்த ஒலி குறிப்புகளை கொண்டு சொற்கள், இந்த மாதிரி ஒலி குறிப்புகள், அதிலிருந்து சொல், அதிலிருந்து சொற்றொடர், அதிலிருந்து பேராகிராஃபு, அப்புறம் பக்கம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் தான் உங்களுக்கு இலக்கணம் வருது. ஆதியிலே மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே நேர் நேர் நிறை நேர் வெண்பா, இதில் குரல் வெண்பா, இது சிந்தடி வெண்பா, இது பக்கருடைய வெண்பா. இந்த சமாச்சாரம்லாம் யாரும் சொல்லி தந்தாங்களா? பிரதேசம் சார்ந்து. இப்போ எங்கள் ஊரில் பிச்சிப்பூன்னு ஒரு ஊர் இருக்கு. சங்க இலக்கியம் பித்திகம், பித்திகை. கல்மணி தேசியநாயகம்ல பின்னி முடித்திடமா பிச்சிப்பூ சூடிடம்மான்னு பாடுறாரு. கன்னி ஒரு மகள் மையெழுதி இரு கண்ணும் எழுது முன் ஓடி வந்தாள், பின்னை ஒரு மகள் கூந்தலிலே சூடும் பிச்சி மலர் கையில் சுற்றி வந்தாள். நான் பிச்சின்னு சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாருக்காவது பிச்சின்னு எந்த மலரை நான் குறிப்பிடுகிறேன்னு? சங்க இலக்கியம் பித்திகம், பித்திகைங்கிறது. நான் ஜாதி மல்லின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஜாதி மல்லிக்கு ஒரிஜினல் தமிழ் பெயர் சங்க இலக்கியம் பயன்படுத்தக்கூடிய சொல் செம்மல். பண்ணா நீங்கள் சங்க இலக்கிய தாவரங்கள்னு பேராசிரியர் கு. சீனிவாசன் எழுதுகிற புத்தகத்தை ரெஃபர் பண்ணி பாருங்க. அது பெரும்பாலும் பிரிண்டில் இருக்காது. 1960 அச்சிடப்பட்ட புத்தகம் சங்க இலக்கிய தாவரங்கள், 500 பக்கம். சங்க இலக்கியம் எந்த தாவரங்களை பேசுது, எந்த பாடல்கள்னு 75 வருஷமாக பிரிண்ட் கிடையாது. இந்த செம்மல்ங்கிற சொல்ல நான் மகாராஷ்டிராவில் வாழ்ந்துவேன். மகாராஷ்டிராவில் பூ கட்டி வித்துக்கிட்டு இருப்பாங்க. செம்மல்னா அந்த ஓரத்தில் ஒரு பிங்க் ஷேடு இருக்கும், வெள்ளையாக இருக்கும், வாசனையாக இருக்கும், 5 இதழ்கள் இருக்கும். அந்த செம்மல்ங்கிறத வந்து மகாராஷ்டிரியின் செமேலி அப்படிங்கிற சொல்ல குறிப்பிடுறாங்க. அவன் மொழி செமேலி.
நான் ஒரு 7 வருஷம் முன்னாடி ஒரிசா போயிருந்தேன், ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அங்கே அந்த பூ விட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அந்த அம்மாட்ட போய் இது என்ன எனக்கு தெரியும், எனக்கு ஒரிசா மொழி தெரியாது. கேட்குறா சமேலி அப்படிங்கிறான். அப்போ உலகத்து மனிதர்கள் முழுக்க முழுக்க இந்த சொற்களை பயன்படுத்தித்தான மொழியை உருவாக்குறாங்க. நான் 2012 ஒரு 58 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். என்னுடைய இலக்கிய நண்பர்களுடைய அழைப்பின் பேரில் அதில் 7 நாள் ஆழ்வர்க்க